லே லேவியராகமம் 17ஆம் அதிகாரம். பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, வசனம் 2, ஆரோனோடும் அவன் குமாரரோடும் இஸ்ரவேல் புத்திரர் அனைவரோடும் சொல்ல வேண்டியது கர்த்தர் கட்டளை இடுகிறது என்னவென்றால், வசனம் 3, இஸ்ரவேல் குடும்பத்தாரில் எவனாகிலும் மட்டையாவது செம்பரையாட்டையாவது வெள்ளையாட்டையாவது ஆசாரிப்பு கூடார வாசலாகிய கர்த்தருடைய வாசஸ்தலத்திற்கு முன்பாக கர்த்தருக்கு செலுத்தும்படி கொண்டு வராமல், வசனம் 4, பாளையத்துக்குள்ளாகிலும் பாளையத்துக்கு புறம்பே ஆகிலும் அதை கொன்றால் அது அந்த மனிதனுக்கு இரத்தப்பழியாக எண்ணப்படும். அந்த மனிதன் இரத்தம் சிந்தினபடியால் தன் ஜனத்தின் இராமல் அறுப்புண்டு போவான். வசனம் 5, ஆகையால் இஸ்ரவேல் புத்திரர் வெளியிலே பலியிடுகிற தங்கள் பலிகளை ஆசாரிப்பு கூடார வாசலில் ஆசாரிப்பிடத்தில் கர்த்தருடைய சந்நிதியில் கொண்டு வந்து அங்கேயே அவைகளை கர்த்தருக்கு சமாதான பலியாக செலுத்த கடவர்கள். வசனம் 6, அங்கே ஆசாரியன் இரத்தத்தை ஆசாரிப்பு கூடார வாசல் இருக்கிற கர்த்தருடைய பலிப்பீடத்தின் மேலே தெளித்து கொழுப்பை கர்த்தருக்கு சுகந்த வாசனையாக தணிக்க கடவன். வசனம் 7, தங்கள் சரமார்க்கமாய் பின்பற்றுகிற பொய்களுக்கும் தங்கள் பலிகளை இனி செலுத்தாது இருப்பார்களாக. இது அவர்கள் தலைமுறை தோறும் அவர்களுக்கு நித்திய கட்டளையாய் இருக்க கடவது. வசனம் 8, மேலும் நீ அவர்களை நோக்கி, இஸ்ரவேல் குடும்பத்தாரிலும் உங்கள் நடுவே தங்குகிற அந்நியர்களாகிலும் எவனாகிலும் சர்வாங்க தகன பலியே முதலியனவைகளை இட்டு, வசனம் 9, அந்த ஆசாரிப்பு கூடார வாசலிலே கர்த்தருக்கு செலுத்தும்படி கொண்டு வரவிட்டால் அவன் தன் ஜனத்தில் இராமல் அறுப்புண்டு போவான் என்றா சொல்லி, வசனம் 10, இஸ்ரவேல் குடும்பத்தாரிலும் உங்களுக்குள் தங்கும் அந்நியர்களிலும் எவனாகிலும் இரத்தம் எண்ணப்படாததையும் புசித்தால் இரத்தத்தை புசித்த அவனுக்கு விரோதமாக நான் என் முகத்தை திருப்பி அவன் தன் ஜனத்தில் இராதபடிக்கு அவனை அறுப்புண்டு போக பண்ணுவேன். வசனம் 11, மாமிசத்தின் உயிரை இரத்தத்தில் இருக்கிறது நான் அதை உங்களுக்கு வழிபடத்தில் மேல் உங்கள் ஆத்துமாக்களுக்காகவும் பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு கட்டளையிட்டேன். ஆத்துமாவிற்காக பாவ நிவர்த்தி செய்கிறது இரத்தமே. வசனம் 12, அது நிமித்தம் உங்களில் ஒருவனும் இரத்தம் புசிக்க வேண்டாம், உங்களில் நடுவிலே தங்குகிற அந்நியனும் இரத்தம் புசிக்க வேண்டாம் என்று இஸ்ரவேல் புத்திரர்களுக்கு சொன்னேன். வசனம் 13, இஸ்ரவேல் புத்திரரிலும் உங்களுக்கு தங்குகிற அந்நியனாலும் எவனாயிலும் புசிக்கத்தக்க ஒரு மிருகத்தையாவது ஒரு பட்சியையாவது வேட்டையாடி பிடித்தால் அவன் அதன் இரத்தத்தை சிந்து பண்ணி மண்ணினால் அதை மூடக்கடவன். வசனம் 14, சகல மாமிசத்துக்கும் இரத்தம் உயிராயிருக்கிறது, இரத்தம் ஜீவனுக்கு சமானம். ஆகையால் அந்த மாமிசத்தின் இரத்தத்தை புசிக்க வேண்டாம். சகல மாமிசத்தின் உயிரும் அதன் இரத்தம் தானே, அதை புசிக்கிற எவனும் அறுப்புண்டு போவான் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொன்னேன். வசனம் 14, சகல மாமிசங்களுக்கும் இரத்தம் உயிராயிருக்கிறது, இரத்தம் ஜீவனுக்கும் சமானம். ஆகையால் எந்த மாமிசத்தின் இரத்தத்தையும் புசிக்க வேண்டாம். சகல மாமிசத்தின் உயிரும் அதன் இரத்தம் தானே, அதை புசிக்கிற எவனும் அறுப்புண்டு போவான் என்று இஸ்ரவேல் புத்திரர்களுக்கு சொன்னேன். வசனம் 15, தானாய் இறந்த போனதையாவது பீருண்டதையாவது புசித்தவன் எவனும் அவன் சுதேசியானாலும் பரதேசியானாலும் தன் வஸ்திரங்களை தேய்த்து தண்ணீரிலே முழுகி சாயங்காலம் மட்டும் தீட்டாயிருப்பானாக, பின்பும் சுத்தமாயிருப்பான். வசனம் 16, அவன் தன் வஸ்திரங்களையே தேய்க்காமலும் ஸ்நானம் பண்ணாமலும் இருந்தால் தன் அக்கிரமத்தை சுமப்பான் என்று சொல் என்றார்.